திருவண்ணாமலை அருகே மனவளர்ச்சி குன்றிய 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட குமார் என்பவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சேலம் அருகே திமுக கிளை செயலாளர் ராஜேந்திரன் என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலப்பிரச்சனையில் ஏற்பட்ட தகராறில் நாட்டு துப்பாக்கியால் ராஜேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே தொட்டியான்குளத்தில் அரசு மதுபான கடையை பூட்டிவிட்டு கிளம்பிய ஊழியர்களை கத்தியை காட்டி மிரட்டி 1 லட்சம் ரொக்கத்தை பறித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே அண்ணனூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் நீண்ட நேரம் போராடி திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் வணிகர் தெருவைச் சேர்ந்த ஜெனித் யுவராஜ் என்பவர் தமது நகையை வங்கியில் அடமானம் வைத்து பெற்ற 1,66,000 ரூபாயை ஸ்கூட்டரின் இருக்கைக்கு அடியில் வைத்துவிட்டு கடை ஒன்றில் பொருள் வாங்க சென்றார். அப்போது ஸ்கூட்டரிலேயே சாவியை அவர் வைத்துச் சென்றதை நோட்டமிட்ட கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் பணத்தை திருடிச் சென்றது.